சமூக மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் ஆதாரமாய் விளங்குவோரை அடையாளம் கண்டு அவர்களது பணியை உலகறிய செய்து மேலும் பலருக்கு வழிகாட்டுவதே இந்த சமுதாய சிற்பிகள் பகுதியின் நோக்கம். அந்த வகையில் இன்றைய சமுதாய சிற்பிகள் பகுதியில் ஏழை குழந்தைகளின் வாழ்வில் ஒளியேற்றி வரும் ஒருவரை பற்றி பார்ப்போம். ஆண்டுகளுக்கு முன்பாக 5 குழந்தைகளுடன் சேவாலயா என்னும் பெயரில் அமைப்பு ஒன்றை உருவாக்கினார் முரளிதரன். இன்றோ 1000க்கும் மேற்பட்ட ஏழை குழந்தைகளுக்கு இலவச கல்வி அளித்து வரும் விருட்சமாக வளர்ந்திருக்கிறார். கல்வி மட்டுமல்ல, ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இருப்பிடம், உணவு, உடை என அனைத்தையும் வழங்குகிறார். எங்கே பள்ளிக்கூடமே இல்லையோ அப்படிப்பட்ட ஒரு கிராமத்தை எடுக்க வேண்டும் அப்படின்னு நினச்சி தேடி வந்தோம். அதில் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் திருதிண்டூருக்கு அருகே இருக்கக்கூடிய கசுவா கிராமம். இந்த கிராமத்தில் பள்ளிக்கூடம் இல்லை. இந்த கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 6-7 கிலோமீட்டரில் சேவாலயா ஆரம்பித்த காலத்தில் பள்ளிக்கூடம் எதுவும் கிடையாது. திருமணத்துக்கு பிறகு இப்பணி பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதால் சேவை மனப்பான்மை கொண்ட ஒருவரையே வாழ்க்கையில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கொள்கையோடு இருந்த முரளிதரனுக்கு வாழ்க்கை அவர் நினைத்தபடியே அமைந்தது. என்னுடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். வழக்கம் போல் என்னுடைய குடும்பம், என்னுடைய குழந்தைன்னு அந்த ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்கக்கூடாதுங்கிற முடிவு எனக்கு இருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் நான் முரளிதரனை சந்தித்தேன். அவருக்கு இருந்த சமூக அக்கறை, பொறுப்பு, அது ஒரு பேஷன் ஃபார் சோஷியல் சர்வீஸ், அது என்னை ரொம்ப கவர்ந்தது. கிராம வளர்ச்சிக்கான பணிகளிலும் ஈடுபடும் முரளிதரன் மாணவர்களையே நேரடியாக அப்பணிகளில் ஈடுபடுத்துகிறார். கிராமமாக சென்று கலை நிகழ்ச்சிகள் மூலமாக மக்களுக்கு அத்தியாவசிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகிறார். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் சேவாலயா மகாகவி பாரதியார் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து மழைநீர் சேகரிப்பு பற்றி ஒரு குறு நாடகம் போட போகிறோம். இதில் எந்த தவறு இருந்தாலும் எங்களை மன்னிச்சிடுங்க. நன்றி, வணக்கம். ஆதரவற்ற முதியோரும் இங்கு உள்ளனர். தாங்கள் யாருமற்றவர்கள் என்ற உணர்வு இவர்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் முரளிதரன். இல்லத்தில் இருக்கும் குழந்தைகளை இங்கே அழைத்து வந்து ஒவ்வொரு தாத்தா பாட்டிக்கும் சில குழந்தைகளை தேர்ந்தெடுத்து இனிமே இவங்க தான் உங்களோட பேரன் பேத்தி என்று சொல்லிவிடுகிறார். இதன் மூலமாக புதிய உறவு முறைகளையும் வாழ்க்கைக்கான பிடிப்பையும் இரு தரப்புக்கும் ஏற்படுத்த முடிகிறது. தாத்தா பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, படுத்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இந்த குழந்தைகள் அவங்கள பார்ப்பாங்க. அவங்களுக்கு என்ன உடம்பு அப்படின்னு விசாரித்து அவங்களுக்கு என்ன மருந்து வேணும், இங்கே மருந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்களா, டாக்டரை பார்த்தாங்களா, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விசாரிப்பு இந்த குழந்தைகள் தாத்தா பாட்டி பண்ணும்போது இவங்களுக்கும் நம்மளை யாராவது விசாரிக்கிறாங்க, நமக்கு ஒரு உறவு இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம், சைக்கலாஜிக்கலாக ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கிறது. சேவாலயாவின் நேயம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்கும் உண்டு. கறவை வற்றி கசாப்பு கடைக்கு செல்ல வேண்டிய அடிமாடுகளும் இங்கு பராமரிக்கப்படுகின்றன. முதியோர்க்கு மரியாதை, விலங்குகளை நேசிப்பது, கிராம வளர்ச்சியில் பங்கெடுப்பது என பல விதங்களிலும் மாணவர்களுக்கு நடைமுறை கல்வி அனுபவங்களை தந்து அவர்களை முழு மனிதர்களாக ஆக்கும் முரளிதரன் சமுதாய சிற்பி என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது.